ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தனுசு ராசிக்கு குரு பயிற்சியோட பலன்களை பார்க்க போகிறோங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2023ஆம் வருடம் குரு மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறது தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அதில் கிரகங்களுடைய பொசிஷன்ஸ் மற்றும் இப்போ என்ன கரண்ட்டாக என்ன தசாபுத்தி ஓடிட்டுருக்கு, ப்ளஸ் கோச்சாரத்தில் கிரகங்களுடைய பொசிஷன்ஸ், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை கொடுக்க முடியுங்க. இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்குங்க. தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல குரு வராருங்க. இந்த குரு உங்களுக்கு சூப்பரான பலன்கள், அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் பூரணமான லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம்ங்க. அப்போ பூரண குருவோடைய அருள் உண்டு. 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம்ங்கிறது தான் லாபஸ்தானம். லாபஸ்தானம்ங்கிறது மட்டும் இல்லை, அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிகள், எல்லா விஷயத்தையுமே சக்ஸஸ் பண்ணுறது, உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி உங்களை விட்டு போகும். அப்புறம் உங்களுடைய ராசி லக்னத்தையே பார்க்குறாருங்க குரு. இதுதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த குரு இப்போ இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாரோ அது எல்லாமே சக்ஸஸ் தான். பொதுவாகவே இப்போ ஒரு குரு ஒரு விஷயத்தை நடத்துகிறாரு அப்படின்னா அது உங்களுடைய லைஃபுக்கு நல்லதாக தான் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல குழப்பங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குன்னு குரு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயோ உங்களுடைய குருநாதர்கள்கிட்டையோ அல்லது உங்களுடைய வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயோ கேட்டு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய சக்ஸஸ் இரட்டிப்பு மடங்காகும். இப்போ 100 மடங்கு அப்படின்னா இப்போ நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு, அதாவது உங்களுடைய குருநாதர்கள் மூலியமாவோ அல்லது வெல்விஷர் மூலியமாவோ எடுத்தீங்க அப்படின்னா 200% சக்ஸஸாக ஆகுங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு பெரிய லெவலில், அதாவது திடீர்னு அதிர்ஷ்டத்தெல்லாம் கொண்டு சேர்த்துருங்க. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லாமல் இருந்தால் கூட தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஸ்டெப்பு எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தொழில் மூலிமா நல்ல வருமானங்கள், வருவாய் ஈட்டக்கூடிய காலகட்டம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் போட்டிங்களோ அந்த விஷயத்துக்கு எல்லாமே இப்போது நல்ல லாபங்கள். 100 ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 1000 ரூபாயாக கிடைக்கும். அதாவது நமக்கு இன்றைக்கி 100 ரூபா வந்தால் போதும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் குரு 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு எவ்வளோ வரும், 1000 ரூபாயாக வரும், 500 ரூபாய், 1000 அந்த மாதிரி. அதாவது நான் சொல்கிறது 1 மடங்கு 5 மடங்கு 10 மடங்காக நீங்கள் எதிர்பார்க்கிறத விட வரும்னு சொல்ல வரேன். 1000 500னா அதே அமௌண்ட்டில் ஃபிக்ஸ் ஆக வேண்டாம். நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை விட 5 மடங்கு 10 மடங்கு ரெட்டிப்பு பலன்களாக லாபங்கள் உங்களை சேரும். இந்த தொழில் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் மூலியமாக நிரந்தர வருமானம் லாபங்கள் ஈட்டக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. 5ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அப்போ தொழிலுக்காக நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது இன்னும் நல்ல லாபங்கள். குலதெய்வத்தை வழிபாடும் பண்ணணும். இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ரெண்டுமே 5ஆம் இடம் தான். ஸோ குலதெய்வ வழிபாடும் பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக தொழில் தொடங்கலாமான்னா தாராளமாக தொடங்கலாம். உங்களுடைய 10ஆம் அதிபதி எப்படி இருக்காருங்கிறத பார்த்துட்டு ஒரு அஸ்ட்ராலஜிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு புதுசாக தொழில் தொடங்குறதுனா தொடங்கலாங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 9ஆம் இடம் தான் ப்ரமோஷன். அப்போது தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அரசாங்கத் துறையில் இருந்தாலும் சரிங்க, 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய திறமைகள் அங்கீகாரம், இவ்வளோ நாளாக உங்களோட டேலண்ட் எதுவுமே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகி பேர் புகழ்லாம் கிடைக்கும். உங்களே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களோட டேலண்ட் இவ்வளோ நாளாக வெளிப்படுத்தாமல் இருந்தால் கூட இந்த டைமில் என்னங்க புகழ் அடையும். உங்களோட உழைப்பு எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணி ப்ரொமோஷன், அதாவது இவ்வளோ நாள் ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தால் கூட இப்போ டபுள் ப்ரொமோஷன், டபுள் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு நல்ல பதவி, நல்ல போஸ்டிங்கை உங்களுக்கு கொடுத்துரும். குருவோடைய அருள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. குருவோடைய பிராப்தம் இந்த குரு பயிற்சியில் பல மடங்காக உங்களுக்கு சேரப்போகுதுங்க. தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு. அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க.
இந்த 7.5 சனி, அதுக்கப்புறம் இந்த ராகு கேது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ வந்து சனியும் வந்து பேச்சு ஆகிட்டாரு, குருவும் நல்ல பொசிஷனில் போய் உட்காந்துட்டாருங்க. அதுவும் இல்லாமல் குருவும் ராகுவும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பணம் ஈட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வருதுங்க. 5ஆம் இடத்துல குரு ராகு சேரும்போது என்னென்னா அதிர்ஷ்டம் மழை தான், அதாவது பணம் மழையாக தான் கொட்டும், அதிர்ஷ்டம் மழையாக தான் கொட்டும். அதாவது மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் குடியிருக்கக்கூடிய அமைப்பு காலகட்டம்லாம் இருக்கும். இது வந்து என்னென்னா நான் சொல்கிறத நினச்சி நீங்கள் சிரிக்க வேண்டாம். நீங்கள் அதுக்குண்டான முயற்சியை போடும்போது அது சாத்தியம்தான், அந்த விஷயம் சாத்தியம்தான். பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சி எடுத்துட்டாங்கன்னா அதாவது அதோடைய சிம்பிளே என்னென்னா வில்லு. தனுசுனாலே வில்லம்புங்கிறது உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அது வந்து என்னென்னா அது அந்த வில்லுன்னு அந்த இது புறப்பட்டு போயிருச்சு அப்படின்னா அந்த அம்பு போய் அந்த இலக்கை தான் அடையும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கை நோக்கி தான் உங்களோட பயணம் இருக்கும். அதை சக்ஸஸ் பண்ணாமல் நீங்கள் விட போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துக்கணும். அப்போது குரு வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஆனால் எப்போது உங்களோட முயற்சியும் உங்களுடைய சிந்தனைகளும் இது ரெண்டும் தான் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தீர்மானிக்க போகுது. அப்போது ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தால் அந்த விஷயத்தில் கிடைக்கும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல், ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக அடிபட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஒரு விஷயத்தில் தெளிவாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த விஷயம் உங்களை தேடி வந்துடும். அதனால் நீங்கள் கவலை வேண்டாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பல விதமான முன்னேற்றங்கள் இருக்குது. வாழ்க்கையில் இவ்வளோதான் இல்லை, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மாற்றம், புதுசாக நம்மளோட லைஃப் என்னாகுமோ நினச்சிட்டு இருந்த விஷயம்லாம் என்னென்னா இப்போ யாரோடதையும் இல்லாமல் தானாக முன்னேறி போகக்கூடிய அமைப்பு காலகட்டம்லாம் வருதுங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்குது. பெண்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குங்க. அதாவது குடும்பத்தோடைய ஆதரவு இல்லாமல் இருந்தால் கூட பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு குருநாதர் மூலிமா நல்ல அமைப்புகள்லாம் வந்து லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய அருமை தெரியாமல் இருந்தவங்க கூட இந்த டைமில் வந்து என்ன உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்களைய அனுசரித்து உங்ககிட்ட தானாக தேடி வந்து மன்னிப்பு, அதாவது ஒரு உறவை நீங்கள் அதாவது இவ்வளோ நாளாக பிரிஞ்சு இருந்தால் கூட இப்போ சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பொதுவாகவே தனுசு ராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் இடத்தை பார்க்குறது என்னென்னா பூரணமான, அதாவது 5ஆம் இடம்ங்கிறதே குருவோடைய அருள், அதாவது லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம். அது இல்லாமல் 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ என்னென்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் விஷயமாவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வேலை உத்தியோக விஷயமாகவோ என்னென்னா வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா நினச்சிங்க அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்க்குது. அது மூலிமா நல்ல ஆதாயம், இன்கம் இது எல்லாமே உண்டு. இருந்தாலும் உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பார்த்துக்கணும். திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கு குரு பார்வை இல்லைனா கூட 5, 9, 11 பார்க்குது. அப்போ திருமணம் பண்ணலாமான்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பலம் உண்டு. அதனால் தாராளமாக பண்ணலாம். அதுவும் விரும்பின நபர்களே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் 7ஆம் அதிபதியோடைய தசாவோ புத்தியோ உங்களுக்கு ஓடிட்டு இருந்தா அப்படின்னா பூரணமான குரு பலன் உண்டு. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். விரும்பியவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு வந்திருக்கனால புத்திர பாக்கியம் உண்டு, சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. இவ்வளோ கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி இது குழந்தை இல்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த டைமில் குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் பண்ணுங்கள். குருவுடைய பெயர்ச்சி மூலிமா உங்களுக்கு என்ன சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. இல்லை இதுக்கு வந்து எங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து இல்லை, அதாவது மருத்துவ ரீதியாக என்னென்னா எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பேபிக்கு இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி அதில் வந்து என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க. இப்போது 5ஆம் இடத்துல ராகுவும் குருவும் இருக்குது. இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குரு ராகதா செயற்கை குழந்தை, செயற்கை மூலிமா குழந்தை வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இயற்கையிலே குழந்தை சந்தான பிராப்தமும் உறுதியாக உண்டு. அதனால் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படின்னு எடுத்துட்டாலே 5ஆம் இடத்துல இருந்து குரு 9ஆம் இடத்தை பார்க்குது, 11 பார்க்குது. அப்போ என்ன படிப்பில் நல்ல ஆர்வம், படிப்பில் நல்ல முன்னேற்றம், நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உயர்கல்விக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வி முடிச்சுட்டு நல்ல மெரிட்டில் நல்ல ரேங்க் ஹோல்டர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க. 11ஆம் இடத்தை பார்க்கறனால ஆராய்ச்சி துறையிலையும் வந்து சிறந்த பெரிய லெவலில்
உங்களோட ஆராய்ச்சி படிப்புகள்லாம் முடிச்சுட்டு வரக்குண்டான அமைப்பு இருக்குது. பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். அதாவது உயரிய விருதுகள் கவர்னர் கிட்ட வந்து என்னென்னா அவார்டு வாங்குற மாதிரி அமைப்புகள்லாம் ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து சிவில் சர்வீஸ்க்குலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள். 11ஆம் இடத்தை பார்க்குது. இது சூப்பரான டைமு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல வரப்பிரசாதமான டைமுங்க. அதாவது 5லிருந்து 9 பார்த்து 11 பார்த்து உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்குது. இந்த மாதிரி டைமு திரும்ப வராது. ஸோ இந்த இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் கலைத்துறையில் சினிமா துறையில் நான் சாதிக்கணும், கலைத்துறையில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா கலைத்துறை சம்மந்தப்பட்டாலே அதுக்கு என்னங்க பிரபலியமாக இருக்கணும். பிரபலியமாக இருக்குன்னா பொதுமக்களிடையே உங்களுக்கு ஆதரவு தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் அது இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் போது என்னென்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். கலைத்துறைங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. 2வது வந்து அவார்டு, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களோட லைஃப்பில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் உண்டுங்க. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களோட கட்சி ரீதியாக பெரிய லெவலில் பாராட்டுகள், உங்களுடைய புகழ், உங்களுடைய பெயர் வந்து என்னென்னா பெரிய அனைவராலும் வந்து புகழப்படக்கூடிய அமைப்புகள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் வந்து எல்லாராலும் பாராட்டப்பட்டு புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானாக தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா புகழ் தான். அப்போ புகழ் இருந்துட்டாலே என்னங்க ஆட்டோமேட்டிக்காகவே பதவி தானாக தேடி வந்துடும். இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு உச்சகட்ட புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட துறை, அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த புகழ் கிடைச்சா அடுத்தது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு உயர் பதவி தான் கிடைக்கும். அப்போது நீங்கள் விரும்பினாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தேடி வரும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே மாதிரிங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கிரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். இது வரைக்கும் அதில் தடையெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும். 9ஆம் இடத்தை பார்க்கறனால தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து. 5ஆம் இடம்ங்கிறது தாய் வழி சொத்து, 9ஆம் இடங்கிறது தந்தை வழி சொத்து. ரெண்டுமே உங்களுக்கு என்னென்னா இந்த சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். நீங்கள் என்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 11ஆம் இடம் தான் வெற்றி. அப்போது முழுமையான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு உங்களுக்கு பணம், பேர், பதவி, புகழ் எல்லாமே கிடைக்கும். 11ஆம் இடம் வந்து குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி அப்படின்னு சொல்லியிருக்கல. அப்போ நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் மூலிமா சக்ஸஸ் ஆகும். அந்த சக்ஸஸ் என்ன உங்களை கொண்டு போய் பெரிய லைஃப்பில், உங்களோட லைஃப்பில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிரும். இந்த குரு பயிற்சி வந்து கரெக்டாக பிளான் போட்டு நீங்கள் செஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி வில்லங்கம், இது வரைக்கும் நீங்கள் உங்களோட சொத்துக்களில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் கூட அந்த வில்லங்கங்கள்லாம் இப்போ சால்வ் ஆகி உங்களுக்கு சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தடையாகி சொத்துக்கள் வந்து சேர்ந்துருங்க. சொத்துக்கள் மேலே சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதாவது பிஸ்னஸ்லேயும் நல்ல உங்களுக்கு வருமானம், லாபம், ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரனிடையே சுமூகமான உறவு, அவங்களுடைய ஆதரவெல்லாம் கிடைக்கும். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னும் உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. கடன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூலாம் வந்து உங்களுக்கு சரியாக போயிடும். வெளிநாடு, ஒரு சிலருக்கு வந்து வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 11ஆம் இடத்தை பார்க்குறனால உத்தியோக சம்மந்தமாக போகக்கூடிய இருக்குது. 5, 9 அப்படிங்கிறது மந்திர தீட்சை, மந்திர உபாசனை எடுக்கிறதுக்கெலாம் இது பர்ஃபெக்டான டைமு. ஒரு நல்ல குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கி உங்களோட லைஃப்பில் என்ன தேவதையை நீங்கள் உபாசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவதையை உபாசனம் பண்ணிங்க அப்படின்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குது. 5ஆம் இடத்துல இருந்து நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்களோ அந்த தேவதையை நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்பு காலகட்டம்லாம் இப்போ இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஏன் குருபலன் வேணும் அப்படின்னு சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேணும் அப்படிங்கிறனா அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக ஆகணும் தான். அப்போது உபாசனைனால் என்னென்னா தெய்வத்தை நம்ம அனுகூலமாக நேரடியாக பார்க்குறது, அது நமக்கு துணையாக இருந்து வாழ்க்கை முழுவதும் வரதுக்கு உண்டான விஷயத்தை தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. அது வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போது தெய்வத்துடைய அனுகூலம் பூரணமாக உங்களுக்கு இருக்குது. 5ஆம் இடத்துல வந்து குரு வந்திருக்காரு. அப்போது மந்திர உபாசனை பண்ணுறது, தீட்சை வாங்குறதுக்கு, ஒரு நல்ல குருநாதர்கிட்ட போகிறதுக்கு இது கரெக்டான டைம். இவ்வளோ நாளாக உங்களுக்கு நல்ல குருநாதர் கிடைக்கலனா கூட இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஒரு நல்ல குருநாதர் உங்களை தேடி வருவாங்க. ஒரு குருநாதருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய மகான்களுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. நீண்ட தூர பிரயாணங்கள், அதாவது புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள். இவ்வளோ நாளாக வந்து ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு போக முடியாமல் ஏதோ ஒரு தடைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த தடை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகி அந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகிற மாதிரி அமைப்புகள் ஏற்படும். புனித பயணங்கள், புனித நதிகளில் வந்து நீராடக்கூடிய அமைப்புகள்,
பொதுவாகவே பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அனுகூலங்கள் எல்லாமே கிடைக்கும். தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.